ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கு நான் 1 டம்ளர் அரிசி 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன். நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. ஒரு பெரிய வெங்காயம், 4 சின்ன தக்காளி, பெரிய சைஸாக இருந்தால் 2 போதும், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தழை எடுத்தாச்சு. தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குக்கரில் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணியாச்சு. நல்லா காயணும் எண்ணெய். நல்லா எண்ணெய் காஞ்சோடனே ஒரு பிரிஞ்சி இலையை 2ஆக பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு பட்டையை நல்லா பிச்சு போட்டாச்சு. கூடவே 4 கிராம்பு 2 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். சோம்பு நல்லா பொரியணும். பொரிஞ்சோடனே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. கூடவே கீறி வச்சுருந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுடனே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஆயிலில். அந்த பச்சை வாசனை போகணும் நல்லா. அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே ஊரில் தேங்காய், அப்புறம் பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்து அரைச்சி ஊற்றுவாங்க. அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் பண்ணி காமிக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியை. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. அரிசி பருப்பு சாதம் எந்த ஊரில் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சாம்பார் பவுடர் நல்லா சேர்த்து வதக்குங்க. நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுன்னே நான் அரிசியும் துவரம்பருப்பும் சேர்த்து 2 டம்ளராக எடுத்திருந்தேன். அதுக்கு நான் இன்றைக்கி 4.5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா கொஞ்சம் அரிசி பருப்பு சாதம் கொஞ்சம் லைட்டாக குழஞ்சிருக்கணும். அப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதித்து வரணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுன்னே நான் கழுவி ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். அவ்வளோதான். நல்லா தண்ணி கொதித்து வந்ததுன்னே குக்கரை மூடி விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன், நல்லா குழையணுன்றதுக்காக. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு.
இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.